பவுலடிகளை பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன், ஆனால் நான் திக்கற்றவனாயிருந்தேன். பாவியாகி எனக்கு, பாவிகளில் பிரதான பாவியாகிய எனக்கு ஒரு திக்கு இல்லை. எனவே தேவன் என்னை பார்த்து எனக்கு இரக்கம் கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், நான் இரக்கம் பெற்றேன் என்று 1 தீமோத்தேயு 1:13 சொல்கிறார். பெற்றவன் தேவனே உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று ஓசியா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். அந்த இரக்கத்தை அவர் பெற்றார். நாட்கள் கடந்தன. அவர் இறை தொண்டை செய்து கொண்டு வந்த பொழுது அவரை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் இருந்தார், எப்பாப்பிரோதீத்து என்ற ஒரு மனிதன். பிலிப்பியர் 3:25 படி, பிலிப்பியர் 2:30 படி இரவும் பகலும் அவரை நேசித்து முதிர் வயதான பவுலுக்கு ஊழியம் செய்து வந்தார். அவரை எல்லா விதத்திலும் பராமரித்து வந்தார். ஒரு நாள் கொடிய நோய் ஒன்று அவனை பற்றியது. அவன் உயிர் போகும் நிலை வந்தது. பவுலடிகள் முழங்கால் படியிட்டார், தேவனை நோக்கி கதறினார், நான் திக்கற்றவன் என்பதை நினைத்தருளும். இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை, இந்த ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான். எனக்கு மனைவி இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் திக்கற்றவன். என்னுடைய தலையில் எழுதியிருப்பதை பாரு, இரக்கம் பெற்ற திக்கற்றவன் என்று எழுதியிருப்பதை பாரு, மனம் இறங்கும் என்று கதறினார். தேவன் மனம் இறங்கினார். அவனுடைய உயிர் திரும்ப வரும்படிக்கு அருள் புரிந்தார். இதை குறித்து பிலிப்பியர் 2:27 பவுலடிகள் இப்படி சொல்லுகிறார், எப்பாப்பிரோதீத்து வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான், என்றாலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு மட்டுமல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். என் அன்பிற்குரியவர்களே, இதற்குதான் தேவனுடைய இரக்கம். உங்கள் தலையில் தேவனுடைய இரக்கங்கள் என்னும் ஒரு முடி இருக்க மாட்டோம். அவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் இறங்கியே தீர வேண்டும்.